அனைவருக்கும் வணக்கம். போகி, அடுத்ததா பொங்கல், அதற்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். ஏன் இவ்ளோ சிறப்பா கொண்டாடப்படுது? எந்த ஒரு நிகழ்வுமே காரண காரியம் இல்லாமல் இங்க நடக்கிறதே கிடையாது. நம்ம பொறந்ததுலேருந்து, நம்ம சாப்பிடுறதுலேருந்து, உட்கார்றதுலேருந்து, ஒருத்தவங்க கிட்ட பேசுறதுலேருந்து, நன்றி சொல்றதுலேருந்து நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா எதுவுமே காரண காரியம் இல்லாம இங்க நடக்கல. அதே மாதிரி தான் இந்த மாட்டுப் பொங்கலும். பேர்லயே இருக்கு பாருங்க, மாட்டுப் பொங்கல். கோமாதா மகாலட்சுமியே வாழுற இடம், அந்த மாட்டுத் தொழுவம், அந்த மாடு. அப்படிப்பட்ட அவங்களுக்கு நன்றி செலுத்துற வகையில நம்ம கொண்டாடுறது தான் இந்த மாட்டுப் பொங்கல். அப்படி இந்த மாட்டுப் பொங்கல் நாள்ல மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணி, வெள்ளை அடிக்கிறதுனாலும் வெள்ளை அடிச்சுக்கலாம். அது அவங்கவங்க விருப்பம். இல்லைனாலும் சுத்தம் பண்ணி தூய்மையா கழுவி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். மாடுகள் அதே மாதிரி குளிப்பாட்டி, மாட்டு கொம்புங்களுக்கு வண்ணம் பூசி, மாட்டுக்கு மாலை போட்டு, ரொம்ப பெரிய ஒரு விழாவா கிராமப்புறங்கள்ல கொண்டாடப்பட்டுட்டு இருக்கிறது தான் இந்த மாட்டுப் பொங்கல். இந்த மாட்டுப் பொங்கல் எப்படி இந்த தைப்பொங்கல் காலை நேரத்துல கொண்டாடுறோமோ, அதே மாதிரி மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறதுக்கு உரிய நேரம் மாலை நேரம். கண்ணன் என்ன பண்ணுவாராம்? காலையில மாடுகள் எல்லாம் மேயறதுக்காக கூட்டிட்டு போயிடுவாராம். அவரோட புல்லாங்குழல் இசையை கேட்டு எல்லாம் அப்படியே மதி மயங்கி மாடுகள்லாம் அவர் பின்னாடி போயிடுமா. திரும்ப அவர் மாலை நேரத்துல வரும்போது தான் இந்த மாடுகளும் வீட்டுக்கு வருமா. அப்படிப்பட்ட கண்ணனோட போயிட்டு வரட்டும் எல்லாமே மாடுகள்லாம். அதனால சாயந்தரம் நேரத்தை இந்த மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடுறதுக்கு பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மாலை நேரம் தான் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஏற்ற நேரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க மக்கள். இப்போ இந்த மாலை நேரத்துல என்ன பண்ணுவாங்க கிராமப்புறங்கள்ல அப்படின்னா, மாடுகள்ல காலையிலேயே குளிப்பாட்டி மேய்ச்சல் எல்லாம் விட்டுட்டு, திரும்ப மாலை நேரத்துல மாடுகளுக்கு மாலை எல்லாம் போட்டு, மாடுகளுக்குன்னு அந்த பொங்கல் வைக்கிற நேரத்தை சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேல அந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்திப்பாங்க. இப்போ பொங்கல் வச்சு எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, பல்லையம் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பக்கமும் 2 மேடை மாதிரி கட்டி, ஒரு பக்கம் சின்ன மேடை, இன்னொரு பக்கம் கொஞ்சம் பெரிய மேடை வச்சு, அதுல மண் உருண்டைகளையே பிள்ளையாரா பிடிச்சு, அதுக்கு பூ அருகம்புல்லாம் வச்சு, அந்த மேடையில கோலம்லாம் அழகா போட்டு, 2 பக்கமும் பல்லையம் போடுறதுன்னு இலை போடுவாங்க. இலை போட்டு இந்த செஞ்ச பொங்கலை 2 பக்கமும் வச்சு, அதுல வாழைப்பழம், தயிர் இதெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த மாடுகளுக்கு எண்ணெய், சீயக்கான்னு சொல்லக்கூடிய அரப்பு, கரும்பு, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு இதில் கட்டி வச்சுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் நான் என்னோட சின்ன வயசுல பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அவ்வளவா ஆர்வம் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. பண்ணால் அதில் கிடைக்கிற திருப்தியே ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமா இருக்கும். இந்த எண்ணெய், அரப்புன்னுலாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் முதல்ல மாடு, கன்னுக்குட்டி எத்தனை மாடு, எத்தனை கன்னுக்குட்டி இருந்தாலும் வைப்பாங்க. வைக்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லிக்கிட்டே வைப்பாங்க. இல்லை அந்த தொழுவத்தை பார்த்துக்கிற வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டத்தன்னைக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய், அரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாடு, கன்னுக்குட்டி எல்லாம் கட்டிட்டு வருவாங்க. கரும்பும் தேங்காவும் சேர்த்து சணல்ல ஒரு கயிறுலையும் மாலை தனியாகவும் இருக்கும். எல்லாமே மாடு, கன்னுக்குட்டி எல்லாமே கட்டிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் சின்ன பசங்கள்லாம் கையில சத்தம் எழுப்புற வகையில சின்னதா ஒரு குச்சி, ஒரு சின்னதா பாத்திரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவாங்க. பெரியவங்க கையில என்ன இருக்கும்னா, முன்னாடி போறவர் கையில அந்த தேங்காய் உடைக்கிற தண்ணி, கொஞ்சமா தண்ணி, வாழைப்பழத்தோல், இந்த பொங்கல் பொங்கியிருக்காங்க இல்லையா மாட்டுக்காக, அதில் கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுப்பாங்க. அவர் முன்னாடி போவாங்க. பெரியவங்கெல்லாம் பின்னாடியே சின்னவங்கெல்லாம் இந்த கம்பை வச்சு சத்தத்தை எழுப்பிட்டே போவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பொங்கலோ பொங்கல் சங்கரா தேவி, மாடும் கண்ணும் பெருக பெருக, பொங்கலோ பொங்கல் சங்கரா தேவி அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. ஏன்னா இந்த மாடும் கண்ணும் இன்றைக்கு இருக்கிறது மாதிரியே இன்னும் பல மடங்கு பெருகி, இந்த மாட்டுத் தொழுவமும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற வகையில சத்தம் எழுப்பிட்டே போவாங்க. இப்படி இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப சிறப்பான முறையில் கொண்டாடப்படும். கொண்டாடினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாட்டு எல்லாம் சாம்பிராணி போடுவாங்க. சாம்பிராணி போட்டு அது மண் சட்டி பயன்படுத்துவாங்க. அந்த மண் சட்டியை அந்த வீட்டோட முச்சந்தில உடைப்பாங்க. அதாவது இந்த மாடு கண்ணுகளுக்கெல்லாம் திருஷ்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி எடுத்து உடைச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஆலம் கரைச்சி வச்சிருப்பாங்க வாசல்ல. அவங்களே எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டு சாமி ரூமுக்குள்ள, எந்த வீடு யார் வீட்டில் மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்களோ அவங்க வீட்டு சாமி ரூம்ல எல்லாரும் போய் சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு பெரியவங்க எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறது, அத்தனை பெரியவங்க கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கான ஒரு நாளா இந்த மாட்டுப் பொங்கல் நாள் பயன்படும். எத்தனை மணியா இருந்தாலும் சரி, நைட்டு 10 மணியா இருந்தாலும் சரி, 10:30 இருந்தாலும் சரி, சில பெரியவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க கிட்டையும் வாங்கிக்கலாம். இல்ல பக்கத்துல இருக்கீங்க, கிராமத்துல இருக்கீங்க, பக்கத்துல சித்தப்பா வீடு இருக்கு, அத்தை மாமா வீடு இருக்கு, சொந்தக்காரவங்க வீடு இருக்கு, அவங்க கிட்டையும் போய் வாங்கலாமான்னா தாராளமா வாங்கிக்கலாம்.
அதற்குரிய நாளா இந்த நாள பயன்படுத்திக்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது கிராமத்துக்கு தான் போவோம் பொங்கலுக்கு. அப்போ வந்து எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டுப் பொங்கல் முடிச்சுட்டு பெரியவங்க எல்லார் கால்லயும் ஆசீர்வாதம் வாங்குனதுக்கப்புறம், அப்போ வந்து பெரிய முத்தம் இருக்கும். ஒரு ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடு முன்னாடி ஒரு பெரிய முற்றம் இருக்கும். அந்த முற்றத்துல குடும்பத்துல இருக்கிற எங்க எல்லாரையும் நிக்க வச்சு, சித்தப்பா, அத்தை பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாரையும் ஒண்ணா நிக்க வச்சு, ஒரு பெரிய பூசணிக்காவ வந்து சுத்தி போடுவாங்க. ஏன்னா குடும்பமே வந்து ஒண்ணு கூடியிருக்க இந்த பண்டிகைக்காக. ஏன்னா எங்க வீட்லன்னு இல்ல, அந்த கிராமத்துல எல்லார் வீட்லயுமே அதான் பழக்கமா இருக்கும். அந்த பெரிய பூசணிக்காவ திஷ்டி சுத்தி போடுறத வழக்கமா இருக்கும். இந்த நேரத்துல வந்து நான் இன்னொன்னையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பொங்கல் எவ்வளோதான் கொண்டாடினாலும், இந்த வருட பொங்கல் வந்து எனக்கு ஒரு நெருடலான ஒரு பொங்கலா தான் இருக்கு. அது ஏன் அப்டின்னா, நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், இவ்ளோ பழக்கவழக்கம் சொல்றேன், இவ்ளோ பண்ணுவாங்கன்னு சொல்றேன் அப்டின்னா, இது எல்லாமே நான் கத்துக்கிட்டது எங்க பாட்டிக்கிட்டே இருந்து தான். அவங்க வந்து உடல்நிலை காரணமா, வயது மூப்பின் காரணமா கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி எங்கள எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு பெரிய கை உடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரியான நிகழ்வா இருக்கு. முதல் முறையா அவங்க இல்லாம நான் ஒரு பொங்கல் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனதிற்கு நெருடல தருது. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் வீட்ல. முதலா பாட்டி இல்லாம ஒரு பொங்கல் பண்றோம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம், அவங்களோட ஆன்மாவோட ஆசீர்வாதம் எங்க கூட எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அவங்களோட ஆசீர்வாதத்துல இந்த வருடம் பொங்கல் மட்டும் இல்லாம மாட்டுப் பொங்கலையும் நாங்க சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு நான் அவங்க கிட்டயே வேண்டிக்கிறேன். அதே மாதிரி உங்க முன்னோர்கள் யாரையாவது நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா, அவங்களோட ஆசீர்வாதமும் இந்த பொங்கல் திருநாள்ல உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.